வெல்கம் பேக் டு எம்பி ப்ரமோட்டர்ஸ். நான் உங்கள் கார்த்திக். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடு பார்த்தீங்கன்னா 4 சென்டில் கட்டப்பட்ட ஒரு அழகான 3 பிஹெச்கே இண்டிவிஜுவல் வில்லா தாங்க. இந்த வீட்டுக்கு என்னென்ன ரொம்ப ஹைலைட் அமைஞ்சுக்குன்னு நம்ம ஷோக்குள்ளே போகிற முன்னாடி கொஞ்சம் ஷார்ட்டாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீட்டுக்கு ரொம்ப ஹைலைட் பார்த்தீங்கன்னா இந்த வீடோட எக்ஸலண்ட்டான பிளானிங் வேர்ல்ட் அண்ட் இந்த வீடோட ரூம் சைஸ் எல்லாமே தாங்க. லேண்ட் ஏரியா நமக்கு 4 சென்ட் இருக்குனால டவுன்ஃபால் எங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக 2 மாஸ்டர் பெட்ரூம், ஒரு கிட்ஸ் பெட்ரூம், 3க்குமே அட்டாச் கம் பாத்ரூம், கிச்சன் கம் டைனிங் ஹால், ஒரு ஸ்பேஷியஸான லிவிங் ஹால், டபுள் கார் பார்க்கிங்கோட வீட்டவே ரொம்ப பிரம்மாண்டமாக நமக்கு ரெடி பண்ணி தந்திருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க நம்ம ஷோக்குள்ள போய் இந்த வீடோட ஃபுல் ரிவ்யூ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதே மாதிரி உங்களுக்கு வந்து நிறைய வீடு தெரிஞ்சுக்கணும், மறக்காம எல்லாருமே எம்பி ப்ரமோட்டர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த வீடு என்ன டேரக்ஷன் அமைஞ்சுக்குன்னு பார்க்கலாம். இந்த வீடு பார்த்திங்கன்னா வடக்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரியே மெயின் டோர் வச்சு கட்டியிருக்காங்க. இப்போ நம்ம இந்த வீடு கட்டுறதுக்காக யூஸ் பண்ணிக்க மொத்த லேண்ட் ஏரியா சைஸ் பார்க்கலாம். 35 அடி ரோடு ஃபேஸாவோ 50 அடி நீளமாவோ 4 சென்ட் லேண்ட் ஏரியா கரெக்டாக யூஸ் பண்ணிக்காங்க. பில்டிங்கு பார்த்தீங்கன்னா 1650 ஸ்கொயர் ஃபீட்டில் டவுன் ஃப்ளோரே நம்மளுக்கு சிங்கிள் ஸ்டோரியாக பில்டிங்கை நம்மளுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி தந்துக்கிறாங்க. இப்போ பார்க்குறது நம்ம இதோட ஃப்ரண்ட் டெலிவிஷன். ஃப்ரண்ட் டெலிவிஷன் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு, சாண்டில், லைட் ப்ரௌன் இந்த கலர்ஸ் மட்டுமே பெயிண்டிங் ஒர்க் பண்ணி எலிவிஷனை ஒரு டிஃப்ரெண்டான லுக்கில் செமையாக ரெடி பண்ணி தந்துருக்காங்க. எலிவேஷனுக்கு மேட்சிங்காக பெரிய கார் பார்க்கிங்கு டபுள் கேட்டோ சின்னதாக ஒரு வெக்கெட் கேட்டோ கொடுத்துருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தோடனே ஃபஸ்ட் நம்ம பார்க்குறது இந்த வீடோட சூப்பரான கார் பார்க்கிங். அளவு 17க்கு 24. இந்த போர்ட்டிகோக்கு யூஸ் பண்ணிக்க வால் டேஸ்லாம் ஹெவியான க்ளோ சீக்வன்ஸை சராமிக் டேஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே சீலிங்கில் நிறைய ஸ்பாட்லைட்டில் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ளோருக்குலாமே செக்யூர் டைப்பில் ஹெவி டியூட்டி பார்க்கிங் டேஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த போர்ட்டிகோக்கு ரைட் சைடில் இருக்க செட் பேக் ஏரியா வந்து நம்ம அப்படியே வந்தோம்னா இந்த வீட அவுட்டர் பாத்ரூம் போகிறதுக்கு நம்மளுக்கு இங்கே நிறைய செட் பேக் ஏரியா கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி வீட்டை தாராளமாக 3 நாள் 4 நாள் சுற்றிட்டு வரவங்களுக்கு செட் பேக் ஏரியா ரொம்ப ஜாஸ்தியாகவே கொடுத்துருக்காங்க. இந்த அவுட்டர் பாத்ரூம் எப்படி பிளான் பண்ணிக்காங்கன்னா இந்தியன் டைப்பில் க்ளோசெட் மாட்டி கொடுத்துருக்காங்க. இந்த அவுட்டர் பாத்ரூம் டோர்ஸ் எல்லாமே பிவிசி வெயிட்டர் ஸ்டோரை மாட்டி கொடுத்துருக்காங்க. இந்த போர்ட்டிகோட நார்த் ஈஸ்ட் கார்னரில் இந்த வீடோட போர்வெல் வாட்டர் சம்ப் ரெண்டுமே வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது நம்மளோட மெயின் டோர். மெயின் டோர் அண்ட் ஃப்ரேம் வந்து தேக்கு மரத்தை ரெடி பண்ணி வடக்கு பார்த்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா பொதுவாக வடக்கு பார்த்த சைட்டுக்கு மெயின் டோர் ஓப்பன் பண்ண உடனே அங்கே வந்து மிரர் ஏதாச்சும் வைக்கணும், அப்படின்னா வந்து பூஜை ரூம் வைப்பாங்க. இவங்க வந்து பூஜை ரூம் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ வாங்க இந்த வீடோட சூப்பரான லிவிங் ஹால் பார்க்கலாம். இந்த லிவிங் ஏரியா அளவு பார்த்தீங்கன்னா 17க்கு 16. இந்த லிவிங் ஏரியாவில் ஃப்ளோருக்குலாமே 2x4 ஹெவியான க்ளோசி ஃபென்ஸில் சராமிக் டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த லிவிங் ஏரியாவை ரொம்ப அழகுபடுத்துற மாதிரி கொடுத்துருக்க ஃபால் சீலிங் தாங்க. ஜிப்சன் போர்டு யூஸ் பண்ணி ஸ்பாட்லைட், ஸ்ட்ரிப்லைட் நிறைய கவர் பண்ணி ஃபால் சீலிங் வந்து ஒரு சிம்பிளான டிசைனில் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த லிவிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு யூனிட் வந்து பிரிக்ஸில் நம்மளுக்கு வந்து செமையாக ஸ்ட்ரெஸ் ஒர்க் பண்ணி அதுக்கு கீழே ரேக்ஸ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி 3 ஸ்பாட்லைட்டோட யூனிட் வந்து செம ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த லிவிங் ஏரியாவில் வெளிச்சட்டம் காத்தோட்டம் நிறைய கிடைக்குங்க. ஃப்ரண்ட் ஸ்டைலில் வந்து பெருசாக ஒரு யூபிஎஸ் விண்டோஸும் ஆப்போசிட்டில் வந்து சின்னதாக ஒரு யூபிஎஸ் விண்டோஸும் கொடுத்துருக்காங்க. இந்த லிவிங் ஏரியாவுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த வீடோட சவுத் ஈஸ்ட் கார்னரில் அமைஞ்சிருக்கிற அக்னிமுள்ள கிச்சன் தாங்க. கிச்சனுக்கு போகிற வெல்கம் என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ரௌன் கலர் வந்து உட் கலரில் வந்து பெயிண்டிங் ஒர்க் பண்ணி மேலே வந்து 3 ஸ்பாட்லைட் வரை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது இந்த வீடோட கிச்சன் கம் டைனிங் ஹால். அளவு 16க்கு 10. இந்த டைனிங் ஹாலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஜிப்சன் போர்டு யூஸ் பண்ணி ஃபால் சீலிங் வந்து ஒரு சிம்பிளான டிசைனில் பண்ணி கொடுத்துருக்காங்க. டைனிங் ஹாலுக்கு அடுத்து நம்ம பார்க்குறது நம்ம வீட்டு பெண்களுக்கு பிடிச்ச கிச்சன் ஏரியா தாங்க. கிச்சனில் பார்த்தீங்கன்னா கவுண்டர் டைப் வந்து பாட் டைப்பில் ரெடி பண்ணி கிரானைட்டில் சூப்பரான ஃபினிஷிங்கில் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சனில் பார்த்தோன்னே ரொம்ப பிடிக்கிற அளவுக்கு கிரே கலர் காம்பினேஷனில் மாடலிங் கிச்சன் வந்து சூப்பராக வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சனில் எல் டைப்பில் வந்து வால் ஃபுல்லாக நமக்கு வந்து டைல்ஸ் டைப் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சன் கம் டைனிங் ஹாலில் வெளிச்சட்டம் காத்தோட்டம் நிறைய கிடைக்குங்க. 2 சைடு வாலில் வந்து சின்னதாக வந்து யூபிஎஸ் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சன் கம் டைனிங் ஹால் அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த வீடோட சவுத் வெஸ்ட்டில் கார்னரில் அமைஞ்சிருக்கிற இந்த வீட கன்னிமுடியில் ஃபர்ஸ்ட் பெட்ரூம். மெயின் டோர் மட்டும் தேக்கில் கொடுத்து மற்ற டோர்ஸ் வந்து ரெடிமேட் டோரை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம் அளவு பார்த்தீங்கன்னா 16க்கு 10. இந்த பெட்ரூமில் வெளிச்சட்டம் காத்தோட்டம் நிறைய கிடைக்கிறதுக்காக 2 சைடு வாலில் வந்து பெருசாக 2 யூபிஎஸ் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. 1 சைடு வாலில் பார்த்தீங்கன்னா கிரே ஆரஞ்சு கலர்,
இந்த கலர்ஸ் மட்டுமே பயன்படுத்தி ஒரு சிம்பிளான வால் பெயிண்டிங் வந்து செமையாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே சீலிங்கில் பார்த்தீங்கன்னா அதே கலர் மேட்ச் பண்ணி ஒரு ஃபால் சீலிங் ஸ்டிப்லெஸ் ஸ்பாட்லைட்டில் பயன்படுத்தி செமையாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் பர்ஃபிங்காக பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் லேப்டார் கபோர்டோர் வித் ட்ரெஸ்ஸிங் டேபிளோட செமையாக நம்மளுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3 ஸ்பேஷியஸ் மாதிரி இது பண்ணி அதில் நமக்கு வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்காக ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது இந்த பெட்ரூமோட அட்டாச் கம் பாத்ரூம். இந்த அட்டாச் கம் பாத்ரூமில் ஃப்ளோருக்கு எல்லாமே மேட் ஃபினிஷில் வெட்டிஃபிட்டல் ஸ்டெப் பண்ணி கொடுத்து வால் ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து ரோசி ஃபினிஷில் செராமிடைஸ் ஸ்டெப் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த அட்டாச் கம் பாத்ரூமோட எல்லா பிராண்டட் ஃபிட்டிங் பிளம்பிங் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்து நம்ம வீடு கரையை முடிச்ச பண்ணி எல்லாமே பிராண்டட் ஐட்டமாக ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த வீடோட செகண்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமை ஒரு கிட்ஸ் பெட்ரூமாக நமக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அளவு 10க்கு 10. இந்த கிட்ஸ் பெட்ரூமில் வெளிச்சட்டம் காத்தோட்டம் நிறைய கிடைக்கணுக்காக சின்னதாக ஒரு யூபிஎஸ் சென்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே வாலில் பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கிற மாதிரி ஸ்டார் டிசைன் வந்து செமையாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் லேஃப்டில் எல்லாமே கபோர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா 2 கடப்பாக்கள் வச்சு அதில் நம்ம ஷோகேஸ் பேஷன் இல்லை திங்ஸ் வைக்கிறதுக்கு நம்மளுக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. பார்க்க போகிறது இந்த பெட்ரூமோட அட்டாச் கம் பாத்ரூம். இந்த அட்டாச் கம் பாத்ரூமோட எல்லா பிராண்டட் ஃபிட்டிங்ஸ் நம்ம வீடு கரையை முடிச்சு பண்ணி எல்லாமே வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த வீடோட கடைசி பெட்ரூம். இந்த பெட்ரூமை நம்மளுக்கு வந்து ஒரு மாஸ்டர் பெட்ரூமாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அளவு 16க்கு 10. இந்த பெட்ரூம் மேலே சீலிங்கில் பார்த்தீங்கன்னா ஜிப்சன் போர்டு யூஸ் பண்ணி ஸ்டிப்லெஸ் ஸ்பாட்லைட் நிறைய பயன்படுத்தி ஃபால் சீலிங் வந்து சூப்பரான டிசைனில் செமையாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் வெளிச்சட்டம் காத்தோட்டம் நிறைய கிடைக்கிறதுக்காக 2 சைடு வால்லையும் வந்து பெருசாக 2 யூபிஎஸ் சென்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன் சைடு வாலில் பார்த்தீங்கன்னா சாண்டல் கலரில் ஒரு சூப்பரான வால் பெயிண்டிங் வந்து செமையாக பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்ல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லேஃப்ட் எல்லாமே கபோர்ட் ஒர்க் பண்ணி கீழே நமக்கு வந்து எல் டைப்பில் சூப்பரான வாட்டர் கபோர்ட் ஒர்க் வந்து செமையாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் பார்க்கறக்கே வந்து செமையாக இருக்குங்க. வித் உங்களுக்கு வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் மிரரோட ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த பெட்ரூமோட அட்டாச் கம் பாத்ரூம். சேம் எல்லா பெட்ரூமோட அட்டாச் கம் பாத்ரூமுக்கு எல்லா பிராண்டட் ஃபிட்டிங்ஸ் பிளம்பிங் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்து வீடு நம்ம கரையை முடிச்ச பண்ணி எல்லாமே பிராண்டட் ஐட்டமாக ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஃப்ளோருக்கு எல்லாமே மேட் ஃபினிஷில் வெட்டிஃபிட்டல் ஸ்டே பண்ணி கொடுத்து வால் எல்லாமே ரோசி ஃபினிஷில் செராமிடைஸ் ஸ்டே பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த வீட்டுக்கு வெளியே வந்து மேலே நம்ம டெரஸ் போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். மேலே நம்ம டெரஸ் போகிறதுக்காக நம்மளுக்கு இங்கே அவுட்டர் ஸ்டேக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டேக்கர்ஸ் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து நீட்டான டெரகோட்டா பெயிண்டிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த வீடோட மேலே டெரஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அங்கே 2 சின்டெக்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒன்று ட்ரிங்கிங் வாட்டருக்கும் இன்னொன்று வந்து சால்ட் வாட்டருக்கும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது உங்களுக்கு வந்து பிரிட்ஜில் வந்து சின்னதாக வந்து பெட் மாதிரி பண்ணி அதுக்கு மேலே வந்து 2 பேர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடு எங்கே லொக்கேட்டாக இருக்குது, என்ன ப்ரைஸில் கொடுக்குறாங்க, இந்த டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். மறக்காமல் கான்டாக்ட் பண்ணி உங்களோட கனவு நீங்கள் சொந்த கொண்டாடிக்கலாம். மீண்டும் ஒரு சொல்லிட்டு மறக்காம எல்லாருமே MP ப்ரமோட்டர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி உங்களோட உணவுக்கான வீட்டில் மீண்டும் சந்திக்கிறேன். உங்களுடைய விடைபெறுவது உங்கள் கார்த்திக். நன்றி, வணக்கம்.